ஹாய் கைஸ், நம்ம வந்து இப்போ ஒரு ட்ரேட் வந்து லைவ் ட்ரேட் போயிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரேட் வந்து ஜஸ்ட் அந்த டெய்லி 1 to 2% ரேஞ்சில் நம்ம ஒரு ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரியான இது சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரெகுலராக நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அந்த டேவுடைய எண்டுக்கு வந்து விட்டுருவோம். மார்க்கெட் எதுவுமே மூவ் ஆகலைனாலும் நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் ஹெட்ஜிங் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதாவது வந்து மார்க்கெட் எதுவுமே மூவ் ஆகலைனா கூட நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக வெளியே வர முடியும். வின்னிங் ரேஷியோ இஸ் வெரி ஹை வின்னிங் ரேஷியோ. ஸோ இது வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத லேர்ன் பண்ணணும். ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்னா என்னங்கிறத லேர்ன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்ன, அதுக்கும் நம்ம ஸ்டாக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயும் ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரி பண்ணலாம். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் ஸ்விங் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் வரும், அதாவது ஈவன் ஸ்டாக்ஸில். ஆனால் ஆப்ஷன்ஸுங்கிறது அந்த தீட்டா டிகே நேச்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மார்க்கெட் எந்த மூமெண்ட்டும் ஆகலைனாலும் உங்களுக்கு வந்து அந்த தீட்டா டிகே அப்படிங்கிற அந்த கான்செப்ட்னால அட்லீஸ்ட் ஒரு மினிமம் லெவல் ப்ராஃபிட்டாவது வரும். சரிங்களா. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய யூஸு. ரெண்டாவது, இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு 700 ப்ராஃபிட் வந்து பார்த்துட்ருக்குறீங்க ஸ்க்ரீனில். ஆனால் வந்து இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 1000 to 2000 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நார்மலாகவே இருக்குது. ஓகேங்களா. ஒரு பர் டேக்கு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிறதுலே வந்து லோயஸ்ட் கேபிட்டலாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கோர்சஸ் வந்து நான் இதை க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து கம்மியான கேபிட்டல், ஏன்னா எல்லா பீப்புள்கிட்டையுமே வந்து கேபிட்டல் ஜாஸ்தியாக இருக்காது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியான கேபிட்டலை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணி காமிச்சோம்னா தான் அவங்களுக்கும் புரியும். அப்படிங்கிறதுனால இந்த ட்ரேடிங்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து 40,000 கேபிட்டல். இதை விட கொஞ்சம் கம்மியாகவும் பண்ண முடியும். ஆனால் மினிமம் வந்து 40,000 இருந்தால் தான் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ரொம்ப லோ ரிஸ்க்கு ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா சும்மா வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டாகி வெளியே வருவீங்க. அதுதான் வந்து கடைசியாக நடக்க போகிறது. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்லேயே வந்து ஒரு ஃப்ரீ ஆப்ஷன் கோர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த கோர்ஸை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது ஃப்ரீ கோர்ஸ் தான். லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் தமிழ் பிளாட்ஃபார்மில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் என்ட்ரானீங்க, அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கோர்ஸாகவே ஒன்று இருக்கும். நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்னால் என்ன, அதை எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ஸோ வாட்ச் பண்ணுங்கள்.